பொதுவாக ஆடி மாதத்தில் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுற ஒரு நாள் என்னவா நாளாக இருக்கும்? ஆடிப்பெருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆடிப்பட்டம் தேடி தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெறும் விதை விதைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. பர்டிகுலராக பார்க்கும்போது ஆடி வெள்ளிக்கிழமைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம். நம்ம தெரு பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கெல்லாம் விசேஷமாக கொண்டாடக்கூடிய நிலை, அதுவும் பொங்கல் வச்சு வேண்டுதல் வச்சாங்கன்னா உண்மையிலேங்க அதுக்கான பலன் உண்டு. இந்த மாதத்தில் வருட கிரகம்னு சொல்லக்கூடிய சனி குரு எங்கே இருக்காங்க அப்படின்னா மீனத்தில் வந்து சனி பகவான் இருக்கார். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு கடகத்திலே இருக்கார். நிறைய வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குணமாகணும். உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைபாடு வரும். நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம்னால வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க. ஸோ ஆடி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், சூப்பராக இருக்கேன். ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லோருக்குமே தெரியும், மற்ற மாதங்களை காட்டிலுமே ஆடி மாதம் அப்படின்றது பல்வேறு சிறப்புகள் அடங்கிய மாதம். அதுவும் அம்பாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த மாதமாக பார்க்கப்படுறது. ஸோ ஏன் ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பு அப்படின்ற ஒரு சின்ன பொதுப்பலனை பார்த்துட்டு தொடர்ந்து 12 ராசினியர்களுக்கும் பார்த்துடலாம். கண்டிப்பாக. பொதுவாக வந்து ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விமர்சையாக அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சைட்லலாம் ரொம்ப, அதுவும் சவுத் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவே வந்து இந்த மாதத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. எப்படா இந்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இந்த ஆடி திருவிழாக்கள் அப்படின்னாலே ஏகப்பட்ட அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கான திருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி கடகத்துக்கு வர டைம் பீரியடு தான் நம்ம வந்து ஆடி மாதம்னு எடுத்துப்போம். தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்தில் தான் சூரியன் இருப்பார். ஸோ அந்த சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம இந்த ராசி பலனை நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து தான் நம்ம ராசி பலன் சொல்கிறோம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதம் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு மாதமாகவும் இருக்குது. ஆடி மாதம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காத்தடிக்கும் பயங்கரமாக இல்லையா? நிறைய வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குணமாகணும். உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைபாடு வரும். நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம்னால வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாயார்கிட்ட போய் வேண்டி அம்பாள் கிட்ட எங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் எல்லாம் இல்லாமல் நிறைய பாருங்களேன் நீர்மோர் கொடுப்பாங்க, கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம மறந்த ஒரு விஷயங்கள். நம்மளோட லைஃப்லேயே வந்து இன்றைக்கி யாராவது நம்ம கூழ் காய்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு நிலை இருக்கா? நிறைய பேர் எப்படா ஆடி மாதம் வரும் கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க நிறைய இடங்கள்ல. அந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதுக்கும் மருத்துவத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடகம்னாலே நீர் சம்மந்தப்பட்ட ஒரு ராசி. ஸோ அப்போ வந்து உடலில் வந்து உடல் வெப்பமயமாக இருக்கிறதுனாலையும் நீர்ச்சத்து தேவைப்படுறதுனாலையும் தான் நம்ம இதை வந்து சர்ம கோளாறுகள்லாம் நிறைய பேருக்கு வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்கிறாங்க. எல்லாமே நம்ம நினச்சிட்ருக்கோங்க நம்ம தான் பெரிய அறிவாளிங்க, நம்ம தான் பெரிய அறிவியலை தத்துவ ஞானிகள் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்போயே அந்த ஞானம் வந்து பெற்று எல்லாருக்கும் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்து ஒரு வரைமுறையே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் சொல்லுவாங்க தம்பதியெல்லாம் இருக்கவங்களை கூட பிரித்து வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அக்னி நட்சத்திரத்து டைம் பீரியடில் தான் குழந்தை பிறந்துடும். அப்போ அந்த வெப்பம் தாங்காது குழந்தை, அதுக்காக பிரித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கீடு உண்டு. நிறைய குடும்பங்களில் பார்த்துருப்போம் இல்லையா? இன்றைக்கி வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா ஆடிக்கிற வந்து அம்மா பிரித்து வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட இன்னும் இதெல்லாம் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியருக்கு இந்த சூழ்நிலைக்கு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வாக்கு அப்படிங்கிறது மாற்றிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீரியட் கொடுக்காது. அதனால நாங்கள் பிரித்து வைக்கிறோம். இப்போ முன்னோர்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் 1000 காரணங்கள் கருத்துக்கள் உண்டு. பொதுவாக ஆடி மாதத்தில் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுற ஒரு நாள் என்னவா நாளாக இருக்கும்? ஆடிப்பெருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிச்சயமா ஆடிப்பெருக்கில் வந்து நீங்கள் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெறும் விதை விதைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம், அது மட்டும் இல்லாமல் ஓணம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சதுர்த்தின்னு சொல்லுவாங்க, நாகப்பஞ்சமின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கருட பஞ்சமி, இது எல்லாமே வரக்கூடிய ஒரு மாதமாகவும் முக்கியமான மாதங்களில் இந்த மாதத்தில் ஏகப்பட்ட விரதங்கள் இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் இந்த பர்டிகுலராக பார்க்கும்போது ஆடி வெள்ளிக்கிழமைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம். நம்ம தெரு பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கெல்லாம் விசேஷமாக கொண்டாடக்கூடிய நிலை. அதுவும் பொங்கல் வச்சு வேண்டுதல் வச்சாங்கன்னா உண்மையிலேங்க அதுக்கான பலன் உண்டு.
அதான் நம்பிக்கை தாங்க எல்லா விஷயத்துக்குமே முதல் நிலை என்ன அப்படின்னா நம்பிக்கை. உங்களோட நம்பிக்கை சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து சித்தியாகக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. இந்த மாதத்துல தான் மகா சங்கடகர சதுர்த்தியுமே வரக்கூடிய நிலை. ஸோ மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ இந்த மாதத்தில் நம்ம அவுட்டிங் போகிறோம், ஜாலியாக ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லா ஃபங்க்ஷனும் எங்கே நடக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க கோவில் தான். ஆமாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் போய் உங்களுடைய நிலைகளை உங்களுக்கான நிலைகள் சரியாகணும், உங்களோட உடலளவும் சரி மனதளவிலும் சரி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மையை இந்த மாதத்துக்கு முழுக்க முழுக்க கோவிலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. சூப்பர் சூப்பர்மா. ஸோ இந்த ஆடி மாதம் எந்தெந்த ராசினியர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் அடிக்க போதும் இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்க போதுன்னா யாருக்கெல்லாம்? எல்லா ராசிக்குமே வந்து ஒவ்வொரு விதமான நிலைகள் கொடுக்கறதுக்கான நல்ல பிளானட்டரி பொசிஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மாதத்தில் வருட கிரகம்னு சொல்லக்கூடிய சனி குரு எங்கே இருக்காங்க அப்படின்னா மீனத்தில் வந்து சனி பகவான் இருக்கார். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு கடகத்திலே இருக்கார். இப்போ தான் நமக்கு குரு பயிற்சியெல்லாம் ஆச்சு அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணி வந்துட்டாரு எப்படா வருவாருன்னு காத்துட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டாச்சு. சரி ஓகே, அவர் அங்கே இருக்காரு. சூரியன் வந்து கரெக்டாக குருவோடு சேர்ந்து சூரியனும் இந்த மாதத்தில் கடகத்தை தான் சஞ்சாரிக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் கேது. ஆல்ரெடி சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்திலேருந்து டிரான்சிஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு சிம்மத்துக்கு போகிறாரு. கூடவே வந்து கேதுவும் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்ரகதியில் நமக்கு மிதுனத்தில் எப்பயும் போல் டிரான்சிஸ்ட் ஆகி அங்கேயே இருக்கார். வக்ரத்தில் போய் அங்கே உட்காந்துட்ருக்காரு ஆட்சி அதிபதியாகவும். செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ரிஷபத்துக்கு டிரான்சிஸ்ட் ஆகிருக்காரு. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள். இதை வச்சு தான் கிரக நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் மேம். ஆடி மாதம் வந்து பல்வேறு சிறப்புகளோடு தொடங்க போகுது. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஆடி மாதம் நல்லா அமையட்டும்.